प्रसीद कल्याण गुणा विरामे प्रसीद कावेरी मम प्रसीद प्रसीद कामादि हरे पवित्रे कावेरी कावेरी मम प्रसीद. கனகச்சோழன் ஆட்சி காலத்துல காவேரி நிரம்பி வழிஞ்சு தஞ்சை நாடே செழிப்பா இருந்தது. திடீர்னு அந்த காவேரியோட ஓட்டம் நின்னு போயிடுது. எல்லா இடத்துலயும் போய் பாக்குறாரு ராஜா. அப்ப அவர் ஆட்சி புரிஞ்ச உறையூருக்கு அருகே ஸ்வேதவனம்ன்ற இடத்துல ஒரு பள்ளம் ஏற்பட்டு காவேரி நீர் முழுக்க அந்த பள்ளத்துல விழருது. அதுக்கப்புறம் எங்க போறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியாம அந்த ஊர் சிவன் கோவில்ல போய் ராஜாவும் ராணி செண்பகாங்கியும் போய் சிவபெருமான நாடுறா. இப்படியே போச்சுன்னா பசி பட்னி பஞ்சம்லாம் வந்துடுமே அப்படின்னு வேண்டிக்க என்ன பண்றதுனே தெரியல. சிவபெருமான் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. கையில இருந்த வாள் எடுத்து தன்னோட கழுத்துல வச்சுக்கிறா. ரெண்டு பேரும் உயிரை மாய்த்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த க்ஷணம் ஒரு அசரீரி ஒழிக்கிறது. சிவபெருமான் ஒரு திசையை காட்டி அங்க ஏரண்ட மகரிஷி அவரை போய் நாடுங்கோ, அவர் இந்த பள்ளத்துல விழுந்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவாளுக்கு ஒரே கன்ஃபியூஷன். பள்ளத்துல விழுறதுன்னா ஒரு உயிரை மாய்த்துக்கிறதாச்சே, எப்படி ஒத்துப்பார் மகரிஷி அப்படின்னு நினைச்சுட்டே போறா. இதை கேட்ட ஏரண்ட மகரிஷி ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார் சிரிச்சுண்டே. அவர் ஏன் ஏத்துண்டார் அப்படின்னா, முன்னாடி அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு ராஜா வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அதுல அவருக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த ராஜாக்கு சாபம் அளிக்க போறார். அப்ப திடீர்னு அவர் தோன்றது, நம்ம தபஸ் புரியறதுக்கு காரணமே இந்த மாதிரி கோபம்லாம் வராம ஐப்புலங்களையும் அடக்கணும்ன்றது தானே அப்படின்னு சிவபெருமானை நினைச்சு தியானம் பண்றார். அதற்கு பிராயச்சித்தமா தான் சிவபெருமான் இதை பண்ண சொல்றார் அப்படின்னு சந்தோஷமா அந்த பள்ளத்துல விழறார். காவேரி நதி அப்படியே பிரவாகமா ஓடி வருது. அது நடந்த நாள் ஆடி 18. அந்த காவேரி பெருக்கி ஓடுற அந்த தருணத்துல செண்பகாங்கி ராணி மங்கள வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த காவேரி நதியை பூஜை பண்றா. அததான் நம்ம இன்னைக்கும் கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். எல்லா மங்கள வஸ்துக்களையும் எடுத்துன்னு போய் காவேரிய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். காகரஹ கலுஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதஹ ரீகாரஹ மோக்ஷதம் காவேரி இந்த ஆடி 18 அன்னைக்கு காவேரியில ஸ்நானம் பண்றத ரொம்ப விசேஷமா கருதப்படுறது எதனாலன்னா, முனிவர்கள் எல்லாம் காவேரி கரையில பூமிக்கடியில பிருத்திவி யோகத்துல இருப்பாளாம். இன்னைக்குதான் தியானத்தை கலைச்சு புண்ணிய ஸ்நானம் எடுப்பாளாம் காவேரியில. பெயர்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் நீராடுற அந்த நதியில நம்மளும் ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷமா கருதப்படுகிறது. ஒரு சமயம் ராமருக்கு போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனசுல ஒரே குழப்பமா இருந்ததாம். அசுரராயினும் நான் வதம் நிறைய புரிஞ்சிருக்கேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறதே வசிஷ்டர் சொல்றார், காவேரியில போய் ஸ்நானம் ஆடிட்டு வா, உன்னோட சஞ்சனம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. அதனால ராமரும் காவேரியில வந்து நீராடுறார். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது போல நம்ம அனைவரும் இந்த ஆடி பெருக்கன்று நீர்நிலைகளை உலக செழிப்புக்காக வணங்கி வழிபடுவோம். ஆடியிலே பெருக்கெடுத்து ஓடி வரும் காவேரி கூடி உன்னை வணங்கிடுவோம், குலம் தழைக்க வைத்தாயே.